அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்டில் தேசிய வருவாய் அப்படிங்கிற லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒன்லைனராக தொகுத்து தான்ப்பா கொடுத்துருக்கோம். அதோட ஃபுல் அனலைஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம் எல்லாத்துக்குமே ஒரு லெசனை ஒன்லைனராக மேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் தேசிய வருவாய் அப்படிங்கிற லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒன்லைனர் ப்ளஸ் டிஎன்பிசியில் எப்படி கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பெரிய பிரச்சனைகளான வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை சமாளிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட தவிர்க்க முடியாத தயாரிப்பே தேசிய வருவாய் அப்படிங்கிற கருத்தை யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல்சன் அவங்க தான் இந்த கருத்தை சொல்லியிருப்பாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தவிர்க்க முடியாத தயாரிப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேல் அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேல் அப்படின்னா முருகன்கிட்ட இருக்கும்லப்பா வேல். நம்ம முருகனை யாரும் தவிர்க்க மாட்டோம் இல்லைங்களா? சாமி பக்தி இருக்கிறவங்களாம் நம்ம நல்லா சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில் தவிர்க்க முடியாது வேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேசிய வருவாய் என்னும் கருத்துருவை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சைமன் குஸ்னெட். அவங்க தான் தேசிய வருவாய் அப்படிங்கிற கருத்துருவை முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ வருவாய்னா நமக்கு வருவாய் வந்துச்சுன்னா நமக்கு எல்லாம் என்ன இருக்கும், குஷியாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பொருட்கள் மற்றும் பணிகளின் பண மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய வருவாய். அதாவது ஒரு வருஷத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பை தான் அவங்க தேசிய வருவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை பயன்படுத்துகின்றன. இதுவே அந்நாட்டின் நிகர ஆண்டு வருமானம், தேசிய வருவாய் அல்லது தேசிய ஈவுத்தொகை ஆகும் அப்படிங்கிற கருத்தை யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் மார்ஷல் அவங்க தான் இந்த கருத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை பயன்படுத்துகின்றனங்கிறாங்க. அதாவது இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் பிரெட்டு தயாரிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு ஆண்டில் பொருளாதாரத்தின் உற்பத்தி அமைப்பிலிருந்து பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர வெளியீடாக அவை இறுதிநிலை நுகர்வோருக்கு செல்கின்றன அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூலதன பொருட்களுக்கு இருப்பதோடு நிகர கூடுதலாக சேர்கிறது அப்படிங்கிறத யார் சொன்னாங்க அப்படின்னா சைமன் குஸ்னெட் அவர்கள் தான் சொன்னாங்க. நமக்கு வருவாய்னா குஷியாக இருக்கும், அதுவுமே கூடுதலாக சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப குஷியாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஜிடிபி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் ஜிடிபி. என்டிபிங்கிறது நிகர உள்நாட்டு உற்பத்தி, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான். ஜிஎன்பிங்கிறது மொத்த தேசிய உற்பத்தி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். என்என்பி அப்படிங்கிறது நிகர தேசிய உற்பத்தி, நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான். பிஐங்கிறது தனிநபர் வருமானம், பர்சனல் இன்கம். இது எல்லாமே நமக்கு ஜிடிபினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் கொடுத்து எத்தனை இணைகள் சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்கப்பா. இது தமிழ்லையும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ்லையும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஓர் ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி நிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த சந்தை மதிப்பை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியை தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு நாட்டில் எவ்வளோ உற்பத்தி செஞ்சுருக்காங்க, அந்த உற்பத்தி செஞ்சதோட இறுதிநிலை பண்டங்களோட மொத்த மதிப்பை தான் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, செலவின முறையில் ஜிடிபி பாருங்கள், C+I+G+X-M அப்படிங்கிறது தான் செலவின முறையில் ஜிடிபி. அதாவது சினா நுகர்வு பண்டம், ஐனா முதலீடு பண்டங்கள், ஜினா அரசின் வாங்குதல்கள், X-M அப்படின்னா நிகர ஏற்றுமதி. எக்ஸ்னா ஏற்றுமதி, எம்னா இறக்குமதி. அது எல்லாமே சேர்ந்தது தான் செலவின் முறையில் இருக்கிற ஜிடிபி. நெக்ஸ்ட்டு, ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் ஏற்படும்
தேய்மானத்தை கழித்த பிறகு கிடைக்கும் நிகர உற்பத்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா நிகர உள்நாட்டு உற்பத்தி. ஏன்னா ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வந்து எவ்வளவு வந்து அவங்க தயாரிச்சிருக்காங்களோ அந்த அந்த உற்பத்தியில் தேய்மானத்தை கழித்த பிறகு கிடைக்கிறது தான் நிகர நாட்டு உற்பத்தி. ஜிடிபி மைனஸ் தேய்மானம் அப்படிங்கிறது என்டிபி. என்டிபி அப்படிங்கிறது நிகர உள்நாட்டு உற்பத்தி, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஓர் ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட முடிவடைந்த பொருட்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மொத்த மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்த தேசிய உற்பத்தி. அதாவது ஒரு வருஷத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட முடிவடைந்த பொருட்கள் எல்லாமே வந்து அங்காடி மதிப்பை பெற்றுருந்துச்சு அப்படின்னா அதுதான் மொத்த தேசிய உற்பத்தின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிகர வெளிநாட்டு வருமானமும் சேர்க்கப்படும். அதாவது ஒரு இந்தியன் வந்து வெளிநாட்டிலேருந்து வருமானம் கொண்டு வராங்கல்ல, அதுவுமே இந்த மொத்த தேசிய உற்பத்தியில் சேர்க்கப்படும். ஜிஎன்பி வந்து 5 வகையான முடிவடைந்த பொருட்கள் மற்றும் பணிகளில் வந்து இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். G + I + G + X - M + R × P அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இதில் Cங்கிறது நுகர்வோர், ஐங்கிறது மூலதனம், G அப்படிங்கிறது அரசால் வாங்கப்பட்ட அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள், நிகர ஏற்றுமதி, R - P அப்படிங்கிறதும் இந்த இதில் சேரும். நெக்ஸ்ட்டு சந்தை விலையில் ஜிஎன்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தை விலையில் ஜிஎன்பி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா சந்தை விலையில் ஜிடிபி ப்ளஸ் வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய நிகர வருமானம், இது ரெண்டும் சேர்ந்தது தான் சந்தை விலையில் இருக்கிற ஜிடிபி. நெக்ஸ்ட்டு மொத்த தேசிய உற்பத்தி ஜிஎன்பின்னு சொல்லுவாங்க. அதில் தேய்மானத்தை கழித்த பிறகு நமக்கு என்ன கிடைக்கும்னா நிகர தேசிய உற்பத்தி. நிகர தேசிய உற்பத்தினா என்என்பி, அதுதான் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், காரணி செலவில் என்என்பி அப்படின்னா சந்தை விலையில் என்என்பி மைனஸ் மறைமுக வரிகள் ப்ளஸ் மானியம், இதுதான் வந்து காரணி செலவில் என்என்பி. இந்த காரணி செலவில் என்என்பி அங்காடி செலவில் ஜிடிபி அப்படிங்கிறது நீங்கள் எளிமையாக வந்து புரிதலோடு எடுத்துக்கலாம்ப்பா. ஏன்னா காரணி செலவு அப்படிங்கும்போது அதில் என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா நம்ம பொருளை வந்து உற்பத்தி பண்ணும்போது நமக்கு என்னென்ன செலவெல்லாம் ஏற்படுதோ அந்த செலவு எல்லாமே காரணி செலவுன்னு வரும். அங்காடி செலவு அப்படின்னு வரும்போது அதை சேல்ஸுக்கு நம்ம கொண்டு வரோம் இல்லைங்களா, கடையில் கொண்டு வரும்போது அதுக்கு உண்டான செலவுகள் எல்லாம் என்னன்னு சொல்லி அங்காடி செலவில் வரும். காரணி செலவு அப்படிங்கும்போது கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற வந்து மானியம் வந்து அந்த காரணி செலவில் வந்து சேர்த்துப்பாங்க. அங்காடி செலவு அப்படிங்கிற வரும்போது நம்ம அந்த ஜிஎஸ்டி வரி செலுத்துகிறோம் இல்லைங்களா, அந்த வரி வந்து அங்காடி செலவில் சேரும். அப்போ மறைமுக வரினா அங்காடி செலவில் சேரும், காரணி செலவுனா மானியங்கள் சேரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காரணி செலவில் மறைமுக வரியை வந்து சேர்க்க மாட்டாங்க. இதோட டீட்டெயில் வீடியோ வந்து உங்களுக்கு நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குப்பா. நீங்கள் தேசிய வருவாய்ன்னு சொல்லி லெசனே நமக்கு நடத்தி கொடுத்துருக்கோம். அதில் எளிமையாக புரிதலோடு சொல்லியிருப்போம். நான் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஓர் ஆண்டில் ஒரு நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் பல வழிகளிலிருந்து கிடைக்கப்பெறும் மொத்த வருமானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானம். இந்த தனிநபர் வருமானத்தில் வந்து ஓய்வூதியத்தை வந்து சேர்த்துப்பாங்க. அதாவது ஒரு நாட்டில் வந்து ஒரு மனுஷன் வந்து வசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே சம்பளம் வாங்குவாங்க. ப்ளஸ் ஒரு காடு வச்சுருக்காங்க, ஒரு விவசாயம் பண்ணுறாங்கன்னா அதுலேயும் சம்பளம் வாங்குவாங்க. ஒரு வீடு வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க அப்படின்னா அதுவும் வருமானம் வரும் இல்லைங்களா. இது எல்லாமே சேர்ந்தது தான் தனிநபர் வருமானம்னு சொல்கிறாங்க. இதில் அவங்க வேலைக்கு போயிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு பென்ஷன் வாங்குவாங்கல்ல, அதுவுமே வந்து தனிநபர் வருமானத்தில் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஓர் ஆண்டில் ஒரு நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் பல வழிகளில் இருந்து கிடைக்கப்படும் சராசரி வருமானம் வந்து தலா வருமானம். அதாவது எல்லா வழிகளிடம் கிடைக்கும் மொத்த வருமானம்னு கேட்டிங்கன்னா அது தனிநபர் வருமானம்ப்பா. அதிலே சராசரி வருமானம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுதான் தலா வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், செலவிடக்கூடிய வருமானம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானம் மைனஸ் நேர்முக வரிகள். நேர்முக வரி ஒரு தனிநபர் வருமானத்தில் நேர்முக வரியை கழிச்சது போக மிச்சத்தை தான் செலவிடக்கூடிய வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. தலா வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை. அதாவது தலா வருமானம் நம்ம சராசரி அப்படின்னு தானே பார்க்குறோம். அப்போ தேசிய வருமானத்தில் மக்கள் தொகையை வகுப்பதால் கிடைப்பது தான் தலா வருமானம். நிலையான விலையில் தேசிய வருமானம்னு பார்த்தீங்கன்னா நடப்பு விலையில் தேசிய வருவாய் டிவைடட் P1 டிவைடட் P2. அதாவது நடப்பு விலையில் தேசிய வருவாய் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து P1 அண்ட் P2 ரெண்டையுமே வகுத்தாங்கன்னா அது நிலையான விலையில் தேசிய வருமானம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
ஜிடிபியில் குறிப்பிட்டுள்ள பண்டங்கள் மற்றும் பணிகளின் விலை மாற்ற குறியீட்டு எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி குறைப்பான். அதாவது இந்த ஜிடிபி குறைப்பான்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் இருக்க மாற்ற குறியீட்டு எண், அதாவது விலை மாற்ற குறியீட்டு எண் தான் இந்த ஜிடிபி குறைப்பான். ஜிடிபி குறைப்பான் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி கணக்கிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பண மதிப்பு ஜிடிபி டிவைடட் பை உண்மை மதிப்பு ஜிடிபி இன்ட்டு 100 அப்படிங்கிற ஃபார்முலா மூலமாக இந்த ஜிடிபி அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தேசிய வருவாயை எத்தனை முறையை பயன்படுத்தி அளவிடலான்னு பார்த்தீங்கன்னா 3 முறைகள். அது என்ன முறைன்னு பாருங்கள், உற்பத்தி முறை, வருவாய் முறை, செலவின முறை அப்படிங்கிற 3 முறைகளில் தேசிய வருவாயை கணக்கிடுறாங்க. இந்த உற்பத்தி முறைன்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு கூடுதல் முறை, வருவாய் முறைன்னு பார்த்தீங்கன்னா காரணிகளின் ஊதிய முறை, அதுதான் வருவாய் முறை. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் விவசாயம், தொழில், வணிகம் போன்ற துறைகளில் உற்பத்தியின் மொத்தம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தேசிய உற்பத்தின்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் விவசாயம், தொழில், வணிகம் எல்லாத்தையும் சேர்ந்து அவங்க எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க அதுக்கு பேர் தான் தேசிய உற்பத்தி. ஒரு துறையின் வெளியீடு மற்றொரு துறையின் உள்ளீடாக செல்ல வாய்ப்பு இருந்தால் ஒரு பொருள் இருமுறை அல்லது பலமுறை கணக்கில் வர வாய்ப்பு உள்ளது. இதற்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருமுறை கணக்கிடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பொருளை அவங்க தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொருள் இன்னொரு தயாரிப்புக்கு அது மறுபடியும் உள்ளீடு பொருளாக போகுது அப்படின்னா அந்த பொருளை அவங்க ஜிடிபியில் கணக்கெடுத்துக்கிட்டாங்கன்னா அது இருமுறை கணக்கெடுத்தல் படி வந்துடும். அதனால அவங்க தயாரிப்பு பொருளில் இருக்கிறதுல அந்த இடைநிலை பண்டங்களை சேர்க்க மாட்டாங்க. அந்த பொருள் உற்பத்தியாகி முடித்ததுக்கு அப்புறம் தான் அதை சேர்ப்பாங்க. அதை தான் இப்போ இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஏன்னா இடைநிலை பண்டங்களில் ஒருக்க சேர்த்துட்டு லாஸ்ட்டில் ஒருக்க சேர்த்தாங்கன்னா அது இருமுறை கணக்கிடல் ஆயிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது உங்களுக்கு எப்படி புரிதலோடு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டீ கடையில் நம்ம டீ குடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீ தயாரிக்கிறதுக்கு பால், அந்த பாலுக்கு சர்க்கரை, டீ தூள் எல்லாமே போடுறாங்க இல்லைங்களா? எல்லாமே போட்டு அது டீ ஆன பிறகு அந்த டீயை 10 ரூபாய்க்கு விற்கிறாங்கல்ல, அந்த 10 ரூபாயை தான் அவங்க ஜிடிபியில் அளவெடுப்பாங்க. அந்த டீக்கு 2 ரூபா, பாலுக்கு 4 ரூபா அப்படின்னு பிரித்து அளவெடுக்க மாட்டாங்க. அப்படி பிரித்து அளவெடுத்தாங்கன்னா இப்போ சர்க்கரைக்கு ஒரு 2 ரூபா அப்படின்னு அவங்க உற்பத்தி பண்ணும்போது அதை எடுத்துட்டாங்க அப்படின்னா திருப்பி டீக்கு 20 ரூபான்னு எடுக்கும்போது அந்த சர்க்கரை நம்ம அந்த உள்ளே அது போடும்போது இந்த டீக்குள்ளே சர்க்கரையை போடும்போது நம்ம 2 ரூபா கணக்கெடுப்போம். ப்ளஸ் அந்த 10 ரூபான்னு வரும்போது அந்த 2 ரூபா சேர்த்து தானே வரும். இந்த மாதிரி இருமுறை கணக்கிடல வந்துடும். அதுக்கு தான் அதை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், விவசாயத்துறையின் மொத்த உற்பத்தி எத்தனை வகை பயிர்களின் மதிப்பை வைத்து கணக்கிடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 64 பொருள்களை வைத்து தான் இந்த விவசாயத்துறையோட மொத்த உற்பத்தியை கணக்கிடுறாங்க. உற்பத்தி நிலையில் உற்பத்தி காரணிகள் பெற்ற அனைத்து வித ஊதியங்களையும் கூட்டி வருவதுக்கு பேர் தான் தேசிய வருமானம் கணக்கிடலாம்ங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, காரணிகளின் வருவாய் 3 வகையான இனங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த காரணியோட வருவாய் 3 வகைகள் என்னென்னா உழைப்பாளர் வருமானம், அதாவது கூலி, சம்பளம் இதெல்லாம் கிடைக்குதுங்க இல்லைங்களா? ஒரு வேலை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கூலி, சம்பளம் கிடைக்குதுன்னா அதுதான் உழைப்பாளர் வருமானம். மூலதன வருமானம்னா லாபம், வட்டி. கலப்பு வருமானம்னா விவசாயம், பண்ணை, சிறு தொழில் இதில் இருந்தெல்லாம் வருமானம் வரும் இல்லைங்களா? அதுதான் கலப்பு வருமானம். அப்போ காரணி வருவாய் இந்த 3 உழைப்பு வருமானம், மூலதன வருமானம், கலப்பு வருமானம் சொல்லி 3 வகையிலையும் அவங்க கணக்கிடுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, உற்பத்தி முறையில் ஜிடிபி பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஒவ்வொரு துறையிலும் கூட்டப்பட்ட மதிப்பு, அதாவது ஜிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஒவ்வொரு தடவையும் அதோட மதிப்பை எப்படி கூட்டுறாங்களோ அதோட மதிப்பை தான் உற்பத்தி முறையில் கணக்கிடுறாங்க. அந்த உற்பத்தி முறையில் முதல் நிலை, 2ஆம் நிலை தயாரிப்பு, துணை நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிலாம் வகைகள் இருக்குது. காரணி வருவாயின் முறைகளில் ஜிடிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களின் சம்பளம், கூலி, தனியார் துறை வியாபாரம் மூலம் கிடைக்கும் லாபம், நில உரிமையாளர்கள் பெறும் வாடகை, இது 3மே காரணி வருவாய் முறையில் வர ஜிடிபியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, செலவு கூட்டு முறையில் ஜிடிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா நுகர்ச்சி, அரசு செலவினங்கள், முதலீட்டு செலவினங்கள், இருப்புக்களின் மதிப்பு மாறல், ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி, இது எல்லாமே செலவு கூட்டு முறையில் வந்துடும். இதை உங்களுக்கு எப்படி கொஸ்டின் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணி வருவாய் முறையில்னு வச்சுட்டு செலவு கூட்டு வருவாய் முறையில் இருக்கிற ஒன்றத்துக்கு வச்சுட்டு பொருந்தாததை எடுக்க சொல்லிடுவாங்கப்பா. அதனால் இதை கொஞ்சம் கவனமாக நீங்கள்
புரிதலோட பாருங்கள். காரணி வருவாய்னா நம்ம உற்பத்திக்கு அது காரணமானதுலேருந்து இருக்கும், நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். செலவின முறையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு அந்த பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி குறிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். செலவின முறையில் கூட்டு முறையில் ஜிடிபி செலவு பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன வழிகளில் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான்ப்பா. நுகர்ச்சி, அதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு நம்ம அமௌண்ட் செலவு பண்ணோம் இல்லைங்களா, நுகர்ச்சி. முதலீட்டு செலவினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கு நம்ம முதலீடாக கொஞ்சம் அமௌண்ட் போடுவோம்ல, அதுதான் முதலீட்டு செலவினங்கள். இருப்புகளின் மதிப்பு மாறல், அதாவது நம்ம ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு பொருளை நம்ம தயாரித்து வச்சுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு 1500 ரூபாய் இல்லை 2500 ரூபாயோ ஆகும் இல்லைங்களா. அந்த மதிப்பு மாறுறது செலவின கூட்டு முறையில் தான் ஜிடிபியை தான் கணக்கிடுவாங்க. ப்ளஸ் ஏற்றுமதி இறக்குமதி. சரிங்களா? அந்த ஃபார்முலாவும் பார்த்துக்கோங்கப்பா. ஜிஎன்பி சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். சி அப்படிங்கிறது தனியார் நுகர்வு செலவு, ஐங்கிறது தனியார் முதலீட்டு செலவு, ஜி அரசின் கொள்முதல் செலவு, எக்ஸ் மைனஸ் எம்ங்கிறது நிகர ஏற்றுமதி. நெக்ஸ்ட்டு தேசிய வருவாய் கணக்கிடலில் சேர்க்கக்கூடாதவை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வாங்கப்பட்ட கார், இருசக்கர வாகனம், கைபேசி, இது எல்லாமே தேசிய வருவாயில் கணக்கிடுறதில் சேர்க்கக்கூடாது. பழைய பங்கு பத்திரங்கள், முதியோர் ஓய்வூதியம், விவசாய விதை மற்றும் உரங்கள், பருத்தி நூல்களுக்கு செய்யும் செலவுகள், இது எல்லாமே தேசிய வருவாய் கணக்கிடலில் சேர்க்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு உற்பத்தி காரணிகள் என்னன்னு பாருங்கள். நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் முனைவு, இது எல்லாமே உற்பத்தி காரணிகள். ஒரு நிறுவனம் பொருட்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்யும்போது உற்பத்தி காரணிகளுக்கு செய்யும் செலவை குறிப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா காரணி செலவு, அதாவது ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். அரசுக்கு செலுத்தும் வரிகள் உற்பத்தி செலவில் சேர்ப்பதில்லை. அதாவது அரசுக்கு நம்ம எவ்வளோ டாக்ஸ் கட்டுறோம் அப்படிங்கிறத உற்பத்தி செலவில் சேர்க்க மாட்டாங்கப்பா. அதை எப்போ சேர்ப்பாங்கன்னா, அந்த பொருள் முழுமையடைஞ்ச அங்காடியில் சேல்ஸுக்கு வருது இல்லைங்களா, அப்போ தான் சேர்ப்பாங்க. உற்பத்தியில் உதவித்தொகைகள் நேரடியான விளைவை ஏற்படுத்துவதால் அதை காரணி செலவில் சேர்த்துருவாங்க. சந்தை விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணி செலவு மைனஸ் உதவித்தொகைகள், காரணி செலவுன்னு பார்த்தீங்கன்னா சந்தை விலை மைனஸ் மறைமுக வரி ப்ளஸ் உதவித்தொகைகள். இந்த சந்தை விலை காரணி செலவு ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. பொருளாதாரத்தின் கணக்கு அல்லது சமூக கணக்கு என சொல்லப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா தேசிய வருவாய். தேசிய வருவாயின் பகுத்தாய்வின் முக்கியத்துவம் என்னன்னா, பல்வேறு துறைகளின் முக்கியத்துவம் பற்றியும் தேசிய வருமானத்தில் அத்துறையின் பங்களிப்பு பற்றியும் அறிய முடிகிறது. பணவியல் மற்றும் பொது நிதி கொள்கைகளை உருவாக்க உதவுகிறது. திட்டமிடலுக்கு பயன்படுகிறது. பொருளாதார மாதிரிகளை உருவாக்க பயன்படுகிறது. தேசிய வருமானம் மூலம் தலா வருமானம் கணக்கிடப்படுகிறது. தலா வருமானம் ஒரு நாட்டின் பொருளாதார நிலையை அறிய பயன்படுகிறது. பல்வேறு உற்பத்தி காரணிகளின் வருமான பகிர்வை தெளிவாக தெரிந்து கொள்ள பயன்படுகிறது. இந்த தேசிய வருவாய் இந்த விஷயத்துக்கெல்லாம் பயன்படுகிறது. நெக்ஸ்ட் பாருங்கள். தேசிய வருவாய் கணக்கீட்டில் உள்ள சிரமங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்று செலுத்துதல்கள், ஓய்வூதியம், உதவித்தொகை. அதாவது மாற்று செலுத்துதல்கள் அப்படின்னு ஓய்வூதியம், உதவித்தொகையை தான்ப்பா சொல்லுவாங்க. இது தேசிய வருவாய் கணக்கீட்டில் இருக்கிற சிரமங்களாக இருக்குது. தேய்மானங்கள் மதிப்பீடு செய்வதில் சிரமம், பணம் செலுத்தப்படாத சேவைகள், சட்டவிரோத நடவடிக்கைகளால் கிடைக்கும் வருமானம், சொந்த நுகர்வுக்காக உற்பத்தி மற்றும் விலை மாற்றம், மூல லாபம், புள்ளி விவர சிக்கல், இது எல்லாமே தேசிய வருவாய் கணக்கிடுறதுக்கு சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் ஜிடிபியின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு ஏறக்குறைய 2 டிரில்லியன் யூஎஸ் டாலர்லேருந்து 5 டிரில்லியன் டாலர் வரைக்கும் வேறுபாடு இருக்குது. ஒரு நாட்டின் பொருளாதாரம் கீழ்கண்ட துறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன துறை அப்படின்னு பாருங்கள். நிறுவனங்கள், குடும்பங்கள், அரசு, வெளிநாட்டு வாணிபம், மூலதனத்துறை. இதன் அடிப்படையில் தான் ஒரு நாட்டோட பொருளாதாரம் பிரிக்கப்பட்டிருக்கு. யாரோட கூற்றுப்படி அரசு என்பது ஒன்று சேர்க்கப்பட்ட நபர்கள் என குறிப்பிடுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எடி பீகாக். இவங்க 2 பேரும் தான் அரசு அப்படிங்கிறது ஒன்று சேர்க்கப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். PQLIயில் உள்ளடக்கியது எது? அதாவது ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்லப்பா. அதில் என்னென்ன உள்ளடக்கம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்களின் வாழ்க்கை தரம், வாழும் காலம், கல்வி அறிவு, இது எல்லாம் சேர்ந்தது தான்
PQLI. உற்பத்தி காரணியின் செலவின் அடிப்படையிலான NNP வந்து எந்த முறையில் கணக்கிடுறாங்கன்னா NNP மைனஸ் தேசிய வருவாய் அப்படிங்கிறது தான் உற்பத்தி காரணி செலவில் அடிப்படையிலானது. நெக்ஸ்ட்டு முதன்மையான துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம். தேசிய வருவாய் எத்தனை முறைகள் கணக்கிடப்படுகிறதுனா 3. எவற்றை கூட்ட வருமான முறையில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வருமான முறையில் அப்படிங்கும்போது வருமானத்தை கூட்டணும். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புக் பேக் கொஸ்டின்ப்பா. அதில் நீங்கள் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை வச்சு பார்த்துக்கோங்க. இருக்கிறதுலே GNP தான் மிகப்பெரிய எண்ணாக இருக்கும். கட்டடத்துறையில் வந்து செலவின முறையில் தான் தேசிய வருவாய் வந்து மதிப்பிடுவாங்க. 3ஆம் துறை என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா பணிகள் துறை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு நாட்டின் பொருளாதார செயலை குறிப்பிடுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா தேசிய வருவாய் தான். ஒரு நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தேசிய வருவாய் கொண்டு தான் மதிப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நாட்டின் மக்கள் தொகை டேஸால் தேசிய வருவாயை வகுத்தால் கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவீத வருமானம் தான் தேசிய வருவாயை மக்கள் தொகையில் வகுத்தா வந்து கிடைக்குது. GNP என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GDP ப்ளஸ் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானம், இது ரெண்டும் சேர்த்தது தான் வந்து GNP. மொத்த மதிப்பிலிருந்து தேய்மானத்தை கழித்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா நிகர மதிப்பு தான் கிடைக்கும். இந்தியாவில் நிதியாண்டு எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா April 1 ஸ்டார்ட் ஆகும்ப்பா, March 31 முடியும். நெக்ஸ்ட்டு NNPயிலிருந்து வெளிநாட்டு காரணிகள் நிகர வருமானம் கழிக்கப்பட்டால் கிடைக்கும் நிகர மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிகர தேசிய உற்பத்தி. உள்நாட்டு புள்ளியியலில் NNPயின் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா காரணி செலவில் NNP அப்படின்னு சொல்லி தான் அழைக்கிறாங்க. ஒரு நாட்டோட சராசரி வருமானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தலைவீத வருமானம் தான் ஒரு நாட்டோட சராசரி வருமானம். பணவீக்கத்திற்கு சரிப்படுத்தப்பட்ட தேசிய வருவாயின் மதிப்பு மைனஸ் உண்மை தேசிய வருவாயின் மதிப்பு அப்படின்னு சொல்லி தான் வந்து அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஓட்ட கருத்துரு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாத வருமானம். இது வந்து தடைபடா ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு PQLI அப்படிங்கிறது பொருளாதார நலன் குறியீடு தான் PQLI. மிக அதிக அளவிலான தேசிய வருவாய் வந்து நமக்கு இந்தியாவுக்கு எதிலிருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் துறையிலேருந்து தான் கிடைக்குது. இதோட தேசிய வருவாய் அப்படிங்கிற லெசனில் உங்களுக்கு ஒரு 17 இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர் எடுத்து கொடுத்துட்டோம்ப்பா. நீங்கள் புக் எடுத்து லெசனை ஒருக்க படிச்சுட்டு இதை உங்கள் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. இந்த ஒன்லைனர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் டயத்தில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி உங்களுக்கு ஒன்லைனர் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, INM எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம்ப்பா. நம்ம பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பாருங்கள். ப்ளஸ் நம்ம 50 days ஸ்டடி பிளான் கொடுத்து டெஸ்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டெலகிராமில் எல்லா டெஸ்ட்டுமே PDF வடிவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க, டெஸ்ட் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.